ஐயருக்கு பிறந்த மகன்தான் சங்கரன். அந்த சங்கரன் தான் சாவடி அருணாசலம் பிள்ளை வீடும் இங்கே இருந்தது. அங்கே பாரத மாதா சங்கத்தை சேர்ந்தவர்கள் கலெக்டர் ஆஸ் கொடுமை செய்கிறான். கலெக்டர் ஆஸ் சிதம்பரம் பிள்ளையை சிறைச்சாலைக்கு அனுப்பினான். கலெக்டர் ஆஸ் அக்கிரமம் செய்கிறான். அவனை சுட்டுக் கொள்ள வேண்டும் என்று முடிவெடுக்கிற போது அவர்கள் திருவிழச் சொட்டு போட்டார்கள். யார் அதை செய்வது? அப்பொழுது சங்கரன் பேரில் தான் வந்தது. அவர்தான் வாஞ்சிநாதன் ஆனார். அந்த வாஞ்சிநாதன் மணியாச்சி ஜங்ஷனில் கலெக்டர் ஆசை நெஞ்சுக்கு நேராக துப்பாக்கியை சுட்டுவிட்டு பிறகு தன்னை கைது செய்து கொண்டு போய் சித்திரவதை செய்யக்கூடும் என்ற நிலையில் தானும் தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவம் நடந்த அன்று பாவு சிதம்பரம் பிள்ளை, வீர சிதம்பரம் பிள்ளை கப்பலோட்டிய தமிழன் தமிழ்நாட்டு ஜெயிலில் இல்லை, கேரளத்திலே கண்ணனூர் சிறையிலே இருந்தார். கண்ணனூர் சிறையில் கட்டான் தரையிலே படுத்து அவர் கையை தலையறையாக வைத்துக் கொண்டு தூங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் அந்த சிறையின் அந்த கம்பி கதவை யாரோ தட்டுவதை போல சத்தம் கேட்டது. நிமிர்ந்து பார்த்தார். சூப்பரண்ட் இன்சார்ஜிலே இருந்த அந்த டாக்டர் வெள்ளைக்காரன், மிஸ்டர் பிள்ளை, மிஸ்டர் பிள்ளை, டு யூ நோ கலெக்டர் ஆஸ்? கலெக்டர் ஆஸ் உனக்கு தெரியுமான்னு கேட்டான். அந்த படுவாவிதானே என்னை இந்த ஜெயிலுக்கு அனுப்பியவன் என்று பதில் சொன்னான். இன்றைக்கு ஒரு வாலிபன் மணியாச்சி ஜங்ஷனில் கலெக்டர் ஆசை சுட்டுக் கொன்றுவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்டு மடிந்து போனான். இதை சொன்ன மாத்திரத்தில் ஆங்கிலத்திலே அழகான புலமை பெற்றவர் பாபு சிதம்பரம் பிள்ளை. நல்லதே நவீன்ராய், அவர் கவிதை சுயசரிதை எழுதியிருக்கிறார். அதில் சொல்லுகிறார், நல்லதே நவீன்ராய், நல்ல செய்தி சொன்னப்பா என்று சொன்னவுடன் அவனுக்கு வந்து ஆத்திரத்துக்கு அளவே இல்லை. அவர் சொன்னான், உனக்கு எண்ணத்தையும் இருந்தால் நல்ல செய்தி என்று சொல்வாய், உனக்கு இந்த வருஷம் மாடரேஷன் கிடையாது. ஜெயில மாடரேஷன் கொடுப்பாங்க. நட்பண்போடு நடந்து கொண்டாருன்னு சொன்னா ஒரு மாசத்தை தண்டனையில குறைக்கலாம். ஐ டோன்ட் கேர். அவர் பதில் சொன்னார், போடா திக்கலாம், நான் கவலைப்படுறவர், நீ நல்ல சொன்ன செய்தி எனக்கு நல்ல செய்தி. அப்படி அந்த தியாகத்தை செய்த வாஞ்சிநாதன் சிலை வடிவத்திலே இருக்கிறாரே, அந்த வாஞ்சிநாதனுடைய காலடிகள் பட்ட மண்ணில் தான் இந்த வைகோ இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். தமிழகத்தினுடைய வாழ்வாதாரம் மாவீரன் வாஞ்சிநாதன், மாவீரன் வாஞ்சிநாதன், மாவீரன் வாஞ்சிநாதன், மாவீரன் வாஞ்சிநாதன், மாவீரன் வாஞ்சிநாதன், மாவீரன் வாஞ்சிநாதன், மாவீரன் வாஞ்சிநாதன் புகழ், மாவீரன் வாஞ்சிநாதன் புகழ், மாவீரன் வாஞ்சிநாதன் புகழ்.